Hi guys and welcome back to Come Back Crypto. In channel subscribe பண்ணாமனா மறக்காம subscribe பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். So almost ஒரு 10 to 15 டேஸா வந்து பாத்தீங்கன்னா சீரியஸான பாசிட்டிவ் ஈவென்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோல வந்து நடந்துட்டே வந்திருக்கு. அண்ட் இப்போவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்டாவுமே 2-3 பாசிட்டிவ் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். பட் ஸ்பீக்கிங் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ், மார்க்கெட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கு. பிட்காயின் ஓரளவுக்கு கம்மியா இருந்தாலும் மிகப்பெரிய ஆல்ட் காயின்ஸான சொலானாவா இருக்கட்டும், இத்தரியம் இருக்கட்டும், மீம் காயின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய 6 to 8% வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் வந்து ஃபேஸ் ஆயிருக்கு. இது என்ன ரீசன் பேக்ரவுண்ட்ல அண்ட் எது வந்து இதுக்கு மூல காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் வீக் டு 10 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவான சைன்ஸ், ஒரு குட் நியூஸ், ஒரு வைல்ட் ஸ்ப்ரெட் மோட்டிவேஷனோட குளோபல் மார்க்கெட்டை கிரிப்டோ எப்படி ஆக்குபை பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம போட்டிருந்தோம். அண்ட் ரீசெண்டாக கூட இடிஎஃப் பற்றின டோஜ்காயின் பற்றின இடிஎஃப், எக்ஸ்ஆர்பி பற்றின இடிஎஃபே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபெடரல் ரேட் கட்ஸ் வந்து எவ்வளோ பாசிட்டிவாக இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக அந்த பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்ல லிஸ்டான ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொலானாவை வந்து த்ரெஷரியாக கொண்டு வர போகிறாங்க. இது மூலமா சவுத் கொரியாவில் ஃபர்ஸ்ட் சொலானா த்ரெஷரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபார்ம் ஆக போகுது, விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் சொலானா. ஆனால் இன்னைக்கு சொலானா 6% டவுன் ஆயிருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் சேலர் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அடிஷ்னலாக ஒரு 850 பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அக்கமடேட் பண்ணியிருக்கு. ஆனால் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 4 to 5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆயிருக்கு. என்ன ரீசன்? நல்ல பாசிட்டிவான நியூஸ் தான் நடந்திருக்கு, இது வரைக்கும் நடக்காத விஷயம் தான் நடந்திருக்கு. ஆனாலுமே ஏன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் பொசிஷன்ஸ் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணுவாங்க, லாங் பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸ் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட் ட்ரேடிங்லேயுமே ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் எல்லாருமே டைம் செட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 rupeesக்கு வந்து ஒரு காயின் வாங்குறேன். நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமேட்டு நானே இப்போயே மேனுவலாக செட் பண்ணிடுவேன். 10 டேஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடுவேன். இந்த எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட்டில் நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பைன் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா செல்லுன்னு ஆகும். இந்த ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேற்று இன்னைக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா மோர் தென் $23 billion மதிப்புள்ளான கரன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடேட் ஆயிருக்கு, டைல்யூட் ஆயிருக்கு. ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிருக்கு. இதில் மேஜர் பிட்காயின் மோர் தென் $17 billion பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லிஃபை ஆயிருக்கு. மற்றபடி மற்ற காயின்ஸ் எல்லாமே சேர்த்து மோர் தென் $5 to 6 billion வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அடி வாங்கியிருக்கு. இதில் பெருசாக அடி வாங்கினது சொலானா, எக்ஸ்ஆர்பி, இது எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்பவுமே மார்க்கெட்டில் நடக்கும். பட் எப்படின்னா இப்போ மார்க்கெட் ரீசெண்டாக ரொம்ப ஹையாக இருந்ததால நிறைய செல் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகராக இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு 1 வீக்கில் நான் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கரெக்ஷனாக இருக்குது. இது வந்து உண்மையிலே கரெக்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மேலே வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அனாலிஸ்டும் சொல்கிறாங்க. அண்ட் தட் இஸ் வாட் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட். கிரிப்டோ மார்க்கெட்டுமே இப்போ டவுன் ஆகும், இந்த கரெக்ஷன் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பி சப்ளை எல்லாமே திருப்பி சர்க்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸாக நியூட்ரலைஸாக இருக்கும். திருப்பி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். ஸோ டிஸ்பைட் பாசிட்டிவ் ஈவெண்ட்ஸ்லாம் இருந்தாலும், ஒரு சைடு நம்ம பாசிட்டிவ் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தாலுமே இந்த சைடு ஈவெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்றதே நம்ம வந்து ஆராயணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கோனா ஷேர் யூ. ஸோ தட் இஸ் த நியூஸ் தட் ஐ வில் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து கம்பேக்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.